நீலகிரியில் இ-பாஸ் நடைமுறையை ரத்து செய்ய வேண்டும் உள்ளிட்ட 13 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி வணிகர் சங்கங்களின் பேரமைப்பு சார்பில் கடையடைப்பு போராட்டம் நடைபெறுகிறது. இதுகுறித்த விவரங்களுடன் செய்தியாளர் ஐயாசாமி இணைந்திருக்கிறார். ஐயாசாமி, வணிகர்கள் தரப்புல இ-பாஸ் நடைமுறையால் என்ன பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறதா குறிப்பிடுறாங்க? லாவண்யா, அதாவது சென்னை உயர்நீதிமன்றம் கடந்த மாதம் உதகை, கொடைக்கானல் போன்ற மலைவாச ஸ்தலங்களுக்கு செல்ல புதிய கட்டுப்பாடுகளுடன் இ-பாஸ் நடைமுறையை அமல்படுத்தி உத்தரவிட்டிருந்தது. இதை மாவட்ட நிர்வாகங்கள் உறுதிப்படுத்த வேண்டும் என கூறியிருந்த நிலையில் நேற்று முதல் இந்த இ-பாஸ் முறை அமலுக்கு வந்துள்ளது. இதனால் இந்த சுற்றுலா மாவட்டங்களை நம்பியுள்ள பல்லாயிரக்கணக்கான வியாபாரிகள் பாதிப்படைவார்கள் என இந்த அறிவிப்பு வந்தவுடனே பல்வேறு வியாபாரிகளும் இதற்கு எதிர்ப்பும் தெரிவித்து வந்தனர். அதாவது தங்கள் கோரிக்கைகளை அரசுக்கும் எடுத்துரைத்து வந்தனர். இந்த நிலையில் நீலகிரி மாவட்டத்தில் கடந்த 29ஆம் தேதி அன்று வியாபாரிகள் அனைவரும் கருஞ்சட்டை அணிந்து கடைகளில் கருப்பு கொடி கட்டியும் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்தனர். இந்த நிலையில் இன்று மாவட்டம் தழுவிய பொது வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டுள்ளனர். குறிப்பாக நீலகிரியில் இ-பாஸ் நடைமுறையை ரத்து செய்ய வேண்டும், குன்னூர், ஊட்டி நகராட்சி மார்க்கெட் வியாபாரிகளின் கோரிக்கையை நிறைவேற்ற வேண்டும், குறிப்பாக கூடலூர் மக்களின் நீண்ட கால பிரச்சனையாக செக்ஷன் 70 நில பிரச்சனைக்கு நிரந்தர தீர்வும், அதேபோல் வனவிலங்குகளிடமிருந்து மக்களை பாதுகாக்கவும் உதகையில் புதிய திட்டம் கொண்டு வர உள்ள சில்லஹல்லா நீர்த்தேக்க திட்டத்தினை கைவிடவும், அதேபோல் பிளாஸ்டிக் தடை சட்டத்திற்கு முறையான மாற்று ஏற்பாடு செய்யவும் என பல்வேறு கோரிக்கைகளை இவர்கள் வலியுறுத்துகின்றனர். அதே இந்த வியாபாரிகள் நடத்தி வரும் இந்த பந்த் போராட்டத்திற்கு மாவட்டத்தில் உள்ள இந்த சுற்றுலா வாகன ஓட்டிகளும் ஆதரவு தெரிவித்துள்ளனர். அதே போல் ஆட்டோ ஓட்டுநர்களும் ஆதரவு தெரிவித்துள்ளனர். குறிப்பாக இந்த சுற்றுலா வாகன ஓட்டுநர்களின் வாழ்வாதாரத்தை நசுக்கும் விதமாக உள்ள ஓலா, உபர், ரெட் டாக்ஸி நிறுவனங்களை நீலகிரியில் தடை செய்ய வேண்டும் எனவும் இந்த கோரிக்கையில் நடைமுறையை ரத்து செய்ய வேண்டும் என்பன உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி வணிகர்கள் சங்கங்கள் தரப்பில் கடையடைப்பு போராட்டம் நடைபெற்று வருகிறது. விவரங்களுக்கு நன்றி.